இந்த படத்தின் ஆரம்பத்தில் ஒரு கொடிய விளையாட்டுடன் தொடங்குகிறது. அதில் புரவலன் ஒரு பெண்ணை கடத்தி ஒரு நாற்காலியில் கட்டினார். ஏனென்றால் அவள் ஆட்டத்தை இழந்துவிட்டாள். அதனால் இப்போது அவள் இறக்க வேண்டியிருக்கும். பையன் இந்த விளையாட்டை இருண்ட வலையில் காட்டிக் கொண்டிருந்தான். இந்த ஆபத்தான விளையாட்டை பார்த்த பிறகு பார்வையாளர்கள் மகிழ்விக்கப்பட்டனர். பார்வையாளர்கள் அவளை பார்த்து மகிழ்ந்தார்கள். முன்னால் மேஜையில் 3 வகையான ஆயுதங்கள் இருந்தன. ஹோஸ்ட் பார்வையாளர்களிடம் அதிகபட்ச பணத்தை யார் எனக்கு அனுப்பினாலும் இந்த பெண்ணை அவர்கள் விரும்பும் ஆயுதத்தை பயன்படுத்தி நேரலையில் கொலை செய்வேன் என்று கூறினார். ஒரு பெண் அவருக்கு $500 அனுப்பினாள். அவள் ஒரு செயின்சாவால் பெண்ணை தாக்கச் சொல்கிறாள். எந்த ஒரு கருணையும் இல்லாமல் இந்த மக்களும் செயின்சாவை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை அனைவருக்கும் முன்னால் வெட்டுவதன் மூலம் கொன்றனர். அதே நேரத்தில் இந்த விளையாட்டை பற்றியும் காவல்துறையினர் அறிந்திருந்தனர். மேலும் அவர்கள் விளையாட்டை தடுக்க அதே இடத்தை அடைந்தனர். ஆனால் 2 பேரை தவிர வேறு யாரையும் காவல்துறையினர் காணவில்லை. அவர்கள் இங்கேயும் அங்கேயும் தேடி கொள்கலனில் ஒரு குழந்தையை மட்டுமே கண்டார்கள். மற்றவர்கள் அனைவரும் இந்த இடத்திலிருந்து தப்பி ஓடியிருக்கலாம் போலீசார் வருவதற்கு முன்பு. இப்போது வாசனை வெட்டுகிறது மற்றும் சிறிது நேரத்திற்கு முன்பு எங்களுக்கு ஒரு காட்சி காட்டப்பட்டுள்ளது. பெண் சோர்வாக இருக்கிறார். அந்த மனிதர் மீண்டும் அந்த விளையாட்டை தொடங்கினார் என்ற செய்தி அவருக்கு கிடைத்தது. செய்தியை கேட்டு அவர் உடனடியாக காவல் நிலையத்தை அடைந்தார். அங்கு அனைத்து அதிகாரிகளும் இருண்ட வலையில் அமர்ந்திருந்தனர். அவர்களால் இப்போது வரை வெற்றிகரமாக கண்காணிக்க முடியவில்லை. அவர் விளையாட்டில் 2 பேரை கடத்திக் கொண்டார். மேலும் அவர்களை வலுக்கட்டாயமாக ராக் பேப்பர் மற்றும் கத்தரிக்கோல் விளையாடச் செய்தார். இந்த விளையாட்டை விளையாடிய பிறகு அவர்கள் உயிரை இழப்பார்கள் என்று அவர்கள் இருவருக்கும் தெரியும். இந்த இருவரும் விளையாடாத போது அவர்கள் டீசர் துப்பாக்கியால் அதிர்ச்சியடைந்தனர். இருவரும் விளையாட்டை விளையாடும் போது அந்த பெண் அவள் கொல்லப்பட வேண்டியதால் தோற்றாள். படத்தின் தொடக்கத்தில் காட்டப்பட்ட அதே காட்சி இதுதான். இந்த நபர்கள் இந்த பெண்ணை ஒரு செயின்சாவால் எவ்வாறு கொன்றுவிடுவார்கள்? பெண் உடனடியாக தனது சைபர் பாதுகாப்பிற்கு சென்று தொகுப்பாளரை கண்காணிக்கும்படி கேட்கிறார். ஆனால் மோசமான செய்தி என்னவென்றால் தொகுப்பாளர் அத்தகைய முறையை பயன்படுத்துகிறார். இதன் காரணமாக அவரை கண்காணிக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவரது கண்காணிக்கப்பட்ட இடம் காணப்படுகிறது தவறாக இருக்க வேண்டும். நேரம் செல்ல செல்ல அவர் தப்பிக்கிறார். அவர் அப்பாவி மக்களை கொல்லத் தொடங்குகிறார். காட்சி வெட்டுகிறது மற்றும் கட்டியா என்ற ஒரு பெண்மணி எங்களுக்கு காட்டப்படுகிறார். அவர் வேலையில் தனது முதல் நாளில் இருக்கிறார். அவர் வாடிக்கையாளர்களுடன் நன்றாக கையாண்டார். அதே நேரத்தில் அவரது சக ஊழியர் சோஃபியா அவளிடம் வந்தார். காட்சி இங்கே வெட்டப்பட்டது. நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் எங்களுக்கு காட்டப்பட்டது. அவர் கட்டியா மீது முழுநேர கண் வைத்திருந்தார். கட்டியாவுடன் சேர்ந்து அவர் மற்ற 3 பேர் மீது ஒரு கண் வைத்திருந்தார். ஒருவேளை அவர் இந்த மூவரையும் கடத்தப் போகிறார். மேலும் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக ஆக்குங்கள். அந்த தொகுப்பாளரின் பழைய நிகழ்ச்சியை இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கும் பெண் இங்கே பார்க்கிறோம். அவர் பின்னணியில் சிலரை பார்க்கிறார். அவர்களைப் பற்றி அவர் விசாரிக்கும் போது இந்த மக்களும் கடத்தப்பட்டிருப்பதை கண்டுபிடிப்பார். அதாவது தொகுப்பாளர் இங்குள்ள அனைவரையும் கொன்றார். அவர் சட்டவிரோதமாக அவர்களை கடத்திச் சென்றார். வேலை முடிந்ததும் கட்டியா வீட்டிற்கு வெளியேறவிருந்தார். ஆனால் சோஃபியா அவளை தடுத்தார். என்றால் இது வேலையில் அவளுடைய முதல் நாள் மற்றும் சோஃபியா அவளுடன் சிறிது நேரம் செலவிட விரும்பினார். என்னால் நிறுத்த முடியாது என்று கட்டியா கூறுகிறார். ஏனென்றால் என் மகனும் என் அம்மாவும் எனக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் சோஃபியாவின் வற்புறுத்தலின் பேரில் அவள் கொஞ்சம் சாறு குடிப்பதை நிறுத்தினாள். அவர்கள் பேசினார்கள். கட்டியா வெளியேறத் தொடங்கியவுடன் தனது மக்களை எச்சரிக்கையாக இருக்கச் சொன்ன தொகுப்பாளரை நாங்கள் பார்த்தோம். கட்டியா வெறிச்சோடிய இடத்தில் நிறுத்தினார். அவர்கள் அனைவரும் கட்டியாவை தாக்கி அவளை மயக்கமடையச் செய்கிறார்கள். கட்டியா இருப்பிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தொகுப்பாளர் நிகழ்ச்சியை செய்தார். அவள் சுயநினைவை மீண்டும் பெறும்போது அவள் பயப்படுகிறாள். அவள் கத்துவதற்கு முன் ஒரு மனிதன் தாளில் இருந்து அவன் முகத்தை வெளியே எடுத்து மென்மையாக பேசும்படி அவளிடம் கேட்கிறான். அவளிடம் யாராவது இங்கே சத்தம் போடினால் அவர்கள் அவரை ஒரு டீசர் துப்பாக்கியால் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார்கள். கட்டியா கவலைப்பட்டார். தனது மகனும் தாயும் அவளுக்காக காத்திருக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். எங்களை இங்கே இணைத்த இந்த நபர்கள் யார் என்று அவர் கேட்டார். பின்னர் இதை பற்றி தனக்கு அதிகம் தெரியாது என்று அவளிடம் சொல்கிறான். நானும் கடத்தப்பட்டு சுயநினைவை மீட்டெடுத்துள்ளேன். ஆனால் நான் பேசத் தொடங்கியபோது ஒரு டீசர் துப்பாக்கியால் நான் அதிர்ச்சியடைந்தேன். இப்போது தொகுப்பாளர் கடத்தல் வீடியோக்களை தனது கணக்கில் வெளியிட்டுள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். இதை பார்த்த பெண் மிகவும் கோபமடைந்தார். மேலும் இந்த நபர்களின் தகவல்களை கண்டுபிடிக்கும்படி தனது குழுவிடம் கேட்டார். அவர்கள் வேலை செய்யும் இடத்திலும் அவர்கள் கடத்தப்பட்ட இடத்திலிருந்தும் இந்த வழக்கில் பெண் மோசமாக சிக்கிக் கொண்டார். அவர் தொகுப்பாளரை பிடிக்கக்கூடிய எந்த துப்பும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வழக்கை தீர்க்க இப்போது ஒரு யோசனை அவரது மனதில் வருகிறது. அவர் ஒரு கைதிக்குச் செல்கிறார். அவரே ஒரு இருண்ட வலை வழக்கில் கைது செய்தார். இந்த சிறுவன் உண்மையில் இருண்ட வலையிலிருந்து ஒரு நபரை பிடித்து கொலை செய்தான். இருண்ட வலையிலிருந்து மக்களை பிடிப்பது அவருக்கு நன்றாக தெரியும். நிகழ்ச்சியில் கடத்தப்பட்டவர்களின் படங்களை பெண் அவருக்கு காட்டுகிறார். அவர் நிகழ்ச்சியை பற்றி கூறுகிறார். ஒரு கைதி
தொகுப்பாளரை பிடிக்க உதவ வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் இந்த சிறுவன் பெண்ணின் நம்பிக்கைகள் அனைத்தையும் சிதைத்துவிட்டான். இந்த மனிதன் இருண்ட வலையின் வலிமையான மனிதர் என்று அவரிடம் கூறி அவரை பிடிக்க இயலாது. காவல்துறையினர் ஏற்கனவே தனக்கு பின் இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அவர் எப்போதும் காப்பு பிரதிகளை வைத்திருக்கிறார். இதனால் காவல்துறையினர் அவரை பிடிக்க முடியாது. எந்த நம்பிக்கையும் இல்லாமல் பெண் தனது அலுவலகத்திற்கு திரும்பியபோது தொகுப்பாளர் மேலும் 2 பேரை கடத்தியிருப்பதை கண்டுபிடித்தார். மேலும் அப்பாவி மக்களை கொன்றதன் மூலம் அவர் தனது விளையாட்டை தொடர்ந்தார். காவல்துறையினர் சும்மா உட்கார்ந்திருந்தனர். காட்சி வெட்டுகிறது மற்றும் தொகுப்பாளர் தனது 2வது நிகழ்ச்சியையும் தொடங்கினார் என்று காட்டப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் அவரது நிகழ்ச்சியில் நிறைய போட்டியாளர்கள் இருந்தனர். அவர் இங்கே கட்டியாவையும் அழைத்தார். போட்டியாளருக்கு முன்னால் ஒரு துப்பாக்கி வைக்கப்பட்டது. அவர் பார்வையாளர்களிடம் கூறினார், இன்றைய விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த துப்பாக்கியில் ஒரே ஒரு புல்லட் மட்டுமே உள்ளது. மேலும் 6 போட்டியாளர்கள் உள்ளனர். துரதிர்ஷ்டம் கொண்ட ஒருவர் கொல்லப்படுவார். விளையாட்டு தொடங்குகிறது மற்றும் போட்டியாளர்களிடம் துப்பாக்கியை தலையில் வைத்து தூண்டுதலை அழுத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொருவரும் தூண்டுதலை அழுத்தத் தொடங்கினர். கட்டியா புல்லட்டை சுடும்போது அவளுடைய துப்பாக்கியில் புல்லட் இல்லை. ஆனால் மற்றொரு போட்டியாளர் தூண்டுதலை அழுத்தியவுடன் புல்லட் துப்பாக்கிச் சூடு நடத்தியது மற்றும் அவரது மூளை வெடித்தது. அவர் கொல்லப்பட்டார். 3வது போட்டியாளர் புல்லட்டுக்கு பதிலாக கொடி வெளிவந்தார். மேலும் இந்த நபரும் விளையாட்டை இழந்துவிட்டார். இந்த வழியில் மக்கள் தங்கள் விருப்பப்படி தங்கள் பார்வையாளர்களை கொல்லப் போகிறார்கள் என்று கூறப்பட்டது. மீண்டும் பார்வையாளர்களிடமிருந்து ஒரு பெண் $500 அனுப்பி அந்த நபரை ப்ளீஸ் கொடுத்து கொல்லச் சொன்னாள். அவள் அதிகபட்ச பணத்தை கொடுத்தாள். எனவே அவளுடைய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அந்த மனிதனுக்கு ஃப்ளீச் வழங்கப்பட்டது. இது அவரது உள் உறுப்புகள் அனைத்தையும் அழித்து அவர் இறந்தார். அடுத்த நாள் செய்தித்தாள் காட்டியது விளையாட்டு நிகழ்ச்சி மக்களை எவ்வாறு கொன்றது. ஆனால் காவல்துறையினர் இப்போது வரை எதுவும் செய்யவில்லை. இப்போது காவல்துறையினர் இந்த வழக்கை தீர்க்க முடியவில்லை என்பதால் இந்த வழக்கு F.PI தொகுப்பாளரும் இதை பற்றி அறிந்திருந்தார். தொகுப்பாளரும் எல்லாவற்றையும் மிகவும் கவனமாக கவனித்து வந்தார். மறுபுறம் மற்றொரு கைதி சாஷா கட்டியாவுடன் இந்த மக்கள் இங்கிருந்து ஓடி வருவார்கள் என்று அவர்கள் இருவரும் ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கினால் அவர்களின் மரணம் நிச்சயம். இப்போது இந்த மக்கள் அவர்களை அழைத்துச் செல்ல இங்கு வரும்போது அவர்கள் அவர்களை கொன்று துப்பாக்கியை பறிப்பார்கள். பின்னர் இங்கிருந்து ஓடுவார்கள் என்று அவர் முடிவு செய்கிறார். தொகுப்பாளர் தங்கள் திட்டமிடலை கேட்டிருந்தார். இதை கேட்டபின் அவர் கட்டியாவை தனது அலுவலகத்திற்கு அழைத்தார். பேசுவது இங்கே தடை செய்யப்பட்டுள்ளது என்று உங்களுக்கு தெரியாதா? பேசுவதன் மூலம் நீங்கள் விதியை உடைத்து விட்டீர்கள். அதன் தண்டனையை உங்களுக்கு வழங்க மாட்டீர்கள். அதற்கு பதிலாக நான் அதை உங்கள் கூட்டாளருக்கு கொடுப்பேன். அதனால் உங்கள் குற்ற உணர்வு ஒருபோதும் இதுபோன்ற தவறுகளை மீண்டும் செய்ய அனுமதிக்காது. இப்போது இந்த மக்கள் மீண்டும் திரையில் நேரலையில் வருகிறார்கள். தொகுப்பாளர் தண்டிக்க வேண்டிய பெண் அவள் காலில் தட்டிவிட்டு அனைவருக்கும் முன்னால் வாழ்கின்றனர். அவள் வேதனையில் சிக்குவதை பார்த்து பார்வையாளர்கள் திருப்தி அடைகிறார்கள் மற்றும் அவர்களின் நிகழ்ச்சியை விரைவாக விரும்புகிறது. அதுவரை FOBI கூட அவற்றின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது பெண் மீண்டும் கைதிக்குச் செல்கிறார். அவரிடமிருந்து அவர் முன்பு உதவி கேட்டார். அவர் அவரிடம் கேட்கிறார், இந்த தொகுப்பாளர் விளையாட்டாளர் என்ன விரும்புகிறார்? கைதி அவரிடம் எதையும் விரும்பவில்லை என்று சொன்னார். அவர் சிக்கலானவர்களை அனுபவிக்கிறார். இதைச் செய்வதன் மூலம் அவர் பிரபலமடைவார் என்று அவர் நினைக்கிறார். பிரபலமடைவதன் மூலம் அவரை போன்ற அனைவரையும் அடக்குமுறையை விரும்புவோர் மற்றவர்களை ஒடுக்குவதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது F.PI மக்களுடன் ஒரு ஊடக மாநாடு நடைபெற்று வருவதாக காட்டப்பட்டுள்ளது. அங்கு அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். அவர்களிடம் சொன்னார்கள் அவர்களால் அந்த மனிதனின் இருப்பிடத்தை கண்காணிக்க முடியவில்லை. ஆனால் விரைவில் அவர்கள் அவ்வாறு செய்து அந்த மனிதனை பிடிப்பார்கள். தொகுப்பாளரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருப்பதை காண முடிந்தது. காட்சி வெட்டுகிறது. பெண் தனது வீட்டிற்கு வந்தவர். அவருக்கு ஒரு ஆச்சரியம் இருந்ததை பார்க்கிறோம். ஒரு மகள் தங்கள் வீட்டில் பிறக்கப் போகிறார்கள் என்பதை அவரது மனைவி அறிந்து கொண்டார். இதை கேட்டு பெண் மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவரால் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியவில்லை. ஏனெனில் அவர் இந்த வழக்கில் அதிகம் ஈடுபட்டார். இந்த வழியில் அவரது மனைவி தனது குடும்பத்தினருடனும் மகளுடனும் மகிழ்ச்சியாக இல்லை என்று நினைக்கத் தொடங்கினார். இங்கே மீண்டும் தொகுப்பாளரின் நிகழ்ச்சியை காண்கிறோம். அங்கு அவர் 4 பேரின் படத்தை காட்டுகிறார். அடுத்த நாள் அவர் இந்த 4 பேரை கடத்தப் போகிறார் என்று கூறுகிறார். இதன் பொருள் அவர் நேரடியாக காவல்துறையை அச்சுறுத்தினார். மேலும் அவரை பிடிக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் அளித்தார். அந்த நபர் கடத்த விரும்பிய மக்களின் இருப்பிடத்தை காவல்துறையினர் உடனடியாக கண்காணிக்கத் தொடங்கினர். பெண் அலுவலகத்திற்கு வந்தவுடன் ஊடக மக்கள் அவரை சூழ்ந்தனர். இப்போது தொகுப்பாளர் பெண்ணின் காட்சிகளை பார்த்தவுடன் இந்த விஷயத்தில் ஒரு சாதாரண போலீஸ்காரர் ஏன் ஈடுபடுகிறார் என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். அவர் அதை பற்றிய தகவல்களை பெறுகிறார். மேலும் யாரோ ஒருவர் பெண்ணின் அம்மாவையும் சகோதரியையும்
கொடூரமாக கொலை செய்துள்ளார் என்பதை கண்டுபிடிப்பார். பெண் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. பெண் இதை மிகவும் வருந்தினார். இந்த வருத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர அப்பாவி மக்களின் உயிரை காப்பாற்றும் பணியில் அவர் இப்போது இருந்தார். இங்கே இறுதியாக தொகுப்பாளர் அந்த மக்களை கடத்திச் சென்றார். அவருக்காக அவர் முந்தைய நாள் மிரட்டினார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒரு மிகச் சிறிய பெண்ணும் இருந்தார். இந்த நிகழ்ச்சி மக்கள் அவளுக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்தாள். ஆனால் இங்குள்ள தொகுப்பாளர் அவளிடம் இந்த விளையாட்டுக்கு வந்திருந்தால் இப்போது இந்த நிகழ்ச்சியின் பலியாக இருப்பார் என்று கூறினார். இங்குள்ள அனைவரையும் போலவே அவள் நடத்தப்படுவாள். இதைச் சொல்லி அவர் கேமராக்களை நோக்கி திரும்பி தனது பார்வையாளர்களிடம் சொல்லத் தொடங்கினார். இன்று அவர்கள் ஒரு டாட்ஜ் விளையாட்டை விளையாடப் போகிறார்கள். இந்த விளையாட்டாளர்கள் ஒருவருக்கொருவர் பந்தை அடிக்க வேண்டும். மீதமுள்ள மக்கள் இந்த பந்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பந்து யாரையும் தாக்கினால் அவர் கொல்லப்படுவார். இப்போது விளையாட்டு இங்கே தொடங்குகிறது. இந்த மக்கள் ஒருவருக்கொருவர் பந்தை தாக்கினர். அந்த சிறுமியின் திருப்பம் ஏற்பட்டவுடன் பலர் இங்கு தோற்றனர். பின்னர் முதியவர் பந்தை கீழே வீசுகிறார். நான் தோல்வியை ஏற்றுக்கொண்டேன் என்று தொகுப்பாளரிடம் சொல்லும் பெண்ணை தாக்குவதற்கு பதிலாக அந்த பெண்ணை என்னால் அடிக்க முடியாது. இதை பார்த்தால் தொகுப்பாளர் அவரிடம் உங்கள் விருப்பப்படி விளையாட்டு விளையாடப்படாது என்று அவரிடம் கூறுகிறார். இந்த வயதானவர் அவருக்கு அருகில் ஒரு கம்பியை கண்டுபிடித்தார். அது மிகவும் கூர்மையானது. அவர் தனது ஷூவில் மாட்டிக்கொண்டார். இப்போது பல நாட்கள் சென்று தொகுப்பாளர் ஒளிபரப்பவில்லை. பல நாட்களுக்குப் பிறகு அவரது நிகழ்ச்சி காற்றில் வந்தவுடன் பெண் அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் FBI முகவர்களும் நிகழ்ச்சியை பார்க்கத் தொடங்கினர். இப்போது தொகுப்பாளர் பெண் பற்றி அறிந்திருந்ததால் அவர் நிகழ்ச்சியில் பெண்ணின் பெயரை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டார். காவல்துறையினர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவர்களின் பார்வையாளர்களுடன் சேர்ந்து முந்தைய நாள் அந்த விதியை உடைத்ததாக போலீஸ்காரர்களிடம் கூறுகிறார். இதன் காரணமாக அவர்கள் இருவரும் தங்கள் உயிரை இழப்பார்கள். ஆனால் பெண் இங்கே உயிரை காப்பாற்ற முடியும். பின்னர் யாரை கொல்ல வேண்டும் என்பதை அவர் தேர்வு செய்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் என்றால் எல்லோரும் பெண் தேர்வு செய்யக்கூடாது என்று தடை செய்தார்கள். ஆனால் தொகுப்பாளர் பெண் என்றால் சொன்னால் யாரையாவது தேர்வு செய்யவில்லை. பின்னர் அவர்கள் இருவரும் கொல்லப்படுவார்கள். ஒருவரின் உயிரை காப்பாற்ற பெண் விரைவாக எண் பட்டனை அழுத்தினார். சிறுமி 2வது எண்ணில் இருந்தார். அவள் பட்டனை அழுத்தியவுடன் அவள் சுட்டுக் கொல்லப்பட்டாள். இதற்கிடையில் போலீசார் அவரது இருப்பிடத்தை அடைந்தனர். ஆனால் அங்கு சென்ற பிறகு அவர் கண்டுபிடித்த இடத்தில் நிகழ்ச்சி நடக்கவில்லை என்பதை கண்டுபிடித்தார். சிரிப்போடு தொகுப்பாளர் அவரிடம் ஒரு விளையாட்டு அவருடன் விளையாடியுள்ளது. நீங்கள் என் இருப்பிடத்தை அடைந்து விட்டீர்கள். அது சாத்தியமற்றது. தவறான இடத்தை நான் உங்களிடம் சொன்னேன். இதைச் சொல்வது நிகழ்ச்சி இங்கே முடிகிறது. மறுபுறம் அந்த குழந்தையின் மரணத்திற்கு இப்போது தன்னை பொறுப்பேற்க கருதும் வயதான மனிதனை பார்க்கிறோம். எனவே கூர்மையான கம்பிகள் அவர் காலில் கட்டப்பட்டார். அவர் தனது வாழ்க்கையை அவர்களின் உதவியுடன் எடுத்துக்கொள்கிறார். எல்லோரும் அந்த முதியவர் இறந்துவிட்டதை பார்த்தவுடன் அவர்கள் அனைவரும் மிகவும் சோகமாக உணர்ந்தார்கள். மறுபுறம் இப்போது பெண்ணும் ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பதாக காட்டப்பட்டது. ஏனெனில் அப்பாவி பெண்ணின் மரணத்திற்கு தன்னை பொறுப்பேற்றதாக கருதப்படுகிறது. அவர் இந்த கில்ட்டிலிருந்து வெளியேற விரும்பினார். ஏதாவது செய்ய விரும்பினார். அதனால்தான் அவர் பதவிக்கு செல்லவிருந்தபோது அவர் தனது வாயிலில் ஒரு பார்சலை பெற்றார். பார்சல் தொகுப்பாளரால் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் மீண்டும் மீண்டும் பெண்ணை இழுக்க முயற்சிக்கிறார். கட்டியாவை சந்திக்க தொகுப்பாளரே வந்துவிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று நீங்கள் இறந்த நாள் என்று அவர் கட்டியாவிடம் கூறினார். நீங்கள் விரும்பினால் உங்கள் சிறிய சிங்கத்துடன் பேசலாம். அவள் தனது மகனுக்கு சிறிய சிங்கத்தை அழைத்தாள் என்பதை அறிந்து அவள் ஆச்சரியப்பட்டாள். இது அவருக்கு எப்படி தெரியும்? கடைசியாக தனது சக ஊழியரிடம் இதைச் சொன்னதை அவள் நினைவில் வைத்தாள். சரி, இப்போது தொகுப்பாளர் தனது சொந்த காற்றை எடுத்துக்கொண்டார். அங்கு நீங்கள் யாரை நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். எனது மகனையும் எனது சக ஊழியரையும் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று கட்டியா கூறினார். பெண் தனது வரலாற்றை நினைவு கூர்ந்தார். அவளைப் பற்றி ஒரு விசாரணை நடத்தப்பட்டது. அவள் ஒரு நாள் மட்டுமே வேலைக்குச் சென்றிருந்தாள். அவள் சக ஊழியரை பற்றி பேசினாள். அதாவது இது பெண்ணுக்கு ஒரு குறிப்பு. நிச்சயமாக அவரது சகாவும் இதெல்லாம் உருவாகியுள்ளார். அவர் உடனடியாக தனது சகா சோஃபியாவை சந்திக்கச் செல்கிறார். அங்கு முதலில் சோஃபியா அவருடன் பேசவில்லை. ஆனால் பின்னர் அவர் பெண்ணிடம் சில குறிப்புகளை எழுதுகிறார். மேலும் தனது மகனும் இந்த மக்களால் கடத்தப்பட்டதாக கூறுகிறார். அவர்களை கேமரா மூலம் பார்க்க முடியும். கத்தியாவுக்கு அவள் என்ன செய்தாலும் அவள் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் பெண் அவளிடம் கேட்டார், நீங்கள் உங்கள் மகனை விடுவிக்கச் சென்றபோது உங்கள் மகன் எங்கே? சோஃபியா அவரிடம் அந்த இடத்தை கூறுகிறார். தொகுப்பாளர் அதே நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்பதை பன் புரிந்து கொண்டார். அவர் யாரையும் சொல்லாமல் அந்த இடத்தை அடைந்தார். புறப்படுவதற்கு முன்பு பன் காப்பு பிரதி போலீஸை அழைத்திருந்தார். இதற்கிடையில் அனைத்து போட்டியாளர்களும்
ஒரு விளையாட்டை விளையாடும்போது நிகழ்ச்சியில் காட்டப்பட்டுள்ளது. அவர்களுக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டது. இதற்குப் பிறகு அனைத்து போட்டியாளர்களும் முடிவுக்கு வந்தனர். தங்களுக்கு பதிலாக இங்குள்ள மக்களை கொல்வதன் மூலம் அவர்கள் தங்களை விடுவிப்பார்கள். இவை அனைத்திலும் அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்த தொடங்கினர். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தொகுப்பாளரின் பாதுகாப்பு காவலர்களும் இங்கு துப்பாக்கிச் சூடு நடத்தினர் மற்றும் 2 விளையாட்டாளர்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் மூவரும் இங்கிருந்து தப்பிக்க கடுமையாக முயன்றனர். அதில் கட்டியாவும் இருந்தார். அவரது நண்பர் சாஷா கட்டியாவுடன் வெளியே சென்றபோது ஒரு காவலர் அவரை பிடித்தார். கட்டியா அவரை காப்பாற்றுவதை நிறுத்திவிட்டார். ஆனால் சாஷா கூறினார், நீங்கள் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். அங்கிருந்து சென்று இந்த இருப்பிடம் பற்றி போலீசாரிடம் சொல்லுங்கள். பெண் அவளிடம் மோதியபோது அவள் இங்கிருந்து வெளியேறவிருந்தாள். கட்டியா பயப்படுவதை பார்த்த அவர், காப்பு பிரதி போலீசாரும் தங்கள் வழியில் இருப்பதாகவும் எல்லாம் சாதாரணமாகிவிடும் என்றும் அவர் உறுதியளித்தார். இப்போது பெண் கட்டியாவை மறைத்து முன்னோக்கி நகர்கிறார். இந்த நேரத்தில் தொகுப்பாளர் ஒரு அறைக்குள் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்தால் தொகுப்பாளர் அவரிடம், உங்களுக்கு தைரியம் இருந்தால் பின்னர் என்னை பார்த்து சுட்டுக் கொள்ளுங்கள். பெண் ஒரு கணம் யோசிக்கவில்லை. உடனடியாக சுட்டுக் கொன்றார். அவர் அருகில் சென்றவுடன் முகமூடியை அகற்றும்போது அதுதான் இந்த நேரத்தில் எந்த தொகுப்பாளரும் இல்லை என்று கண்டறிந்தார். இதை பார்த்த பிறகு பெண் ஒரு வேடிக்கையாக இருக்கிறார். அவர்கள் கட்டியாவை மீட்டனர். ஆனால் அவர்கள் வேறு யாரையும் காணவில்லை. தொகுப்பாளரின் மனைவி அவனுக்காகவும் அவரது மனைவியிலும் காத்திருந்தார். காரை ஓட்டி அவரை இங்கிருந்து அழைத்துச் சென்றார். திரைப்படத்தின் கடன் காட்சி. இந்த நிகழ்ச்சியின் சீசன் 2 அவர் கொண்டுவரப்போவதாக அனைவரையும் திரையில் வந்த தொகுப்பாளரை நாங்கள் மீண்டும் காட்டியுள்ளோம். பார்வையாளர்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பதை கேட்பது காவல்துறைக்கு ஒரு புதிய சவால் வருகிறது. இதை காண்பிப்பதன் மூலம் இத்துடன் இந்த திரைப்படத்தின் கதை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.